ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்பன் லேடி அட் ஒர்க். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பைரவ நிலையம் கந்திக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு டெம்பிளை பற்றி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வனபத்ரகாளியம்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உக்ர கால பைரவரை வணங்க போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யாக குண்டம் இருந்தது. அமாவாசைக்கு அங்கே வேள்வி நடத்துவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா கோஷாலா வரும். இங்கே பசுக்களுக்கு நீங்களே தீவனம் உங்கள் கைகளாலே கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் டெம்பிள்குள்ளே என்ட்ரானிங்கன்னா இங்கே உக்ரகால பைரவர், அஷ்ட பைரவி, பைரவநாதர், உன்மத்த வாராகி எல்லாரையுமே இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உக்ரகால பைரவர் கோயிலை கட்டிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கோயிலை நிறுவியது தவத்திரு பைரவ குருக்கள். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் துறவரம் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஆசிரமத்தில் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அண்ட் இங்கே அன்னதானம் முழு தினமும் நடக்குது. அண்ட் ஒரு பெரிய திருமண மண்டபமும் இங்கே இலவசமாக திருமணம் செய்யணுன்றதுக்காக ஒரு மண்டபமும் கட்டிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்வர்ண பைரவர், உக்ரகால பைரவர், பைரவநாதர், திரிபுரா பைரவி, நாக பைரவின்னு அஷ்ட பைரவிக உருவில் எல்லாரையுமே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த டெம்பிளில் உங்கள் கையாலேயே நீங்கள் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யலாம். அண்ட் இங்கே 8 மணிக்கு பைரவநாதருக்கு அபிஷேகம் செய்யும்போது திருவாசகம் ஓதி அந்த அபிஷேகம் செய்யும்போது அந்த இடத்துல அந்த ஒரு ப்ளசன்ட்னஸ், அந்த மெடிடேஷன் பண்ணும்போது வர அந்த பீஸ்ஃபுல்னஸ் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அது சொல்ல வார்த்தையே இல்லை. அது ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அண்ட் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, குழந்தை பேரே இல்லைன்றவங்க தம்பதிகள் இங்கே நாக பைரவியை கும்பிட்டுட்டு அந்த மரத்தில் அந்த தொட்டியில் கட்டிட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பைரவரை சார்ந்த பேரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் இருக்கும் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே ஸ்வர்ண பைரவரையும் நீங்கள் பார்க்கலாம். அண்டு நான் ஒரு வாராகி டிவோட்டி. எந்த கோவில் போனாலும் என்னால் வாராகியை பார்க்காம வரமாட்டேன். ஸோ இந்த கோயிலுமே எனக்கு உன்மத்த வாராகி, அதாவது வாராகி அம்மன் இங்கேயுமே எனக்கு காட்சி எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸோ இந்த டெம்பிள்குள்ளே அன்னதானம் முழு தினமும் நடக்குது. எல்லாருக்குமே ஃப்ரீ மீல்ஸ். ஸோ அதுவுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.